அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு 1 கப் துவரம்பருப்பு, 5-6 பல் பூண்டு, வரமிளகா, கொஞ்சமாக தேங்காய், உப்பு இது மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பை மட்டும் ஒரு கடாயில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாகவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. அதை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், வரமிளகா, பூண்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க துவரம்பருப்பையும் சேர்த்து நல்லா அரைக்கும் போது தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நிறையவே தண்ணி இழுக்கும் இந்த துவையலுக்கு. இந்த அளவுக்கு அரைச்சி முடிச்சதும் அவ்வளோதான். நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. சுட சுட சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த துவையல். இதுக்கு நல்லா ஒரு அரிசி ரொட்டி தான் செய்ய போகிறோம். இதுக்கு அரிசி ரொட்டி செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அரிசி ரொட்டி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி லைட்டாக பபிள் வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவுக்கு நிறையவே தண்ணி இழுக்கும். நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி பாலாக உருட்டும் போது நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஒரு கவரில் ஆயில் தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம ஆயிலில் இந்த மாவை டிப் பண்ணிவிட்டு அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். கையில் நல்லா ஒட்டாமல் வரும். இந்த அரிசி ரொட்டி தட்டும்போது உங்களுக்கு விரிசல் வந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தொட்டு தட்டினீங்கன்னா நல்லா விரிசல் இல்லாமல் வரும். எப்பயும் போல் சப்பாத்தி பேனில் போட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேக வைக்கும் போது எந்த ஆயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா வெந்ததும் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக உப்பி வரும். இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா கமன்னு நெய் வாசத்தோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு துவையலோடு சாப்பிடும்போது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பை கைஸ்.